சிவகாமியின் சபதம் பகுதி 192. சிவகாமி அம்மையார் அப்படியே மயக்கம் தெளிஞ்சு அப்படியே பாக்குறாங்க. ஆனா அவங்களால கண்ணு திறக்க முடியல. கஷ்டப்பட்டு அப்படியே கண் திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல கிளியரா தெரியல, அதுக்கப்புறம் நல்லா உத்து பார்த்தோன்னே தான் தெரியுது. கீழே நாகநந்தி படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. மேல அது நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி தான் பேசிட்டு இருக்காருன்னு சிவகாமி அம்மையாருக்கு தோணுது. நாகநந்தி சொல்றாரு, பரஞ்சோதி, இந்த கைதான் இன்னொரு தடவை பாம்பு கொத்து வரும்போது இந்த பாம்பை கொண்டு காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஜெயில இருந்து இதே கைதான் உன்னை காப்பாத்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஆயனரையும் இதே கைதான் காப்பாத்துச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த கபாலிகிட்ட இருந்து சிவகாமிய இந்த கைதான் காப்பாத்துச்சு. அப்படிப்பட்ட கைய பரஞ்சோதி உனக்கு விட்டு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பரஞ்சோதி, கள்ள பிசுவே, அப்படியே சொல்ல வேண்டியதானே? உன் கையில் உள்ள லீலைகளை என்ன ஏமாத்தலான்னு பாக்கியா? சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. இதே கைதான் எங்க மகேந்திர பல்லவர் மேல விஷக்கத்தி எரிஞ்சுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவகாமி அம்மையார் மேல விஷக்கத்திய குறி பார்த்தது. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நாகநந்தி, பரஞ்சோதி, நீ என்ன சொன்னாலும் எனக்கு அந்த ஆயனரை விடையும் உன்னை விடவும் அந்த மாவனனை விடவும் எனக்கு தான் சிவகாமி மேல அதிக பாசம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பரஞ்சோதி, சரி பிஸ்வே, எல்லாத்தையும் விடுங்க. இப்ப நீ மட்டும் அரசர் மாதிரி வேடம் போட்டிருந்தனா உன்னை கொண்டிருப்பேன். விஷு இடத்துல இருக்க, எனக்கு உன்னை கொல்ல மனசு வரல. சரி, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆயன சிற்பிட்ட அஜந்தா ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். உமக்கு அந்த ரகசியம் தெரியும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சொன்னா உயிரோட விடுறேன், இல்லைனா அப்படின்னு சொல்றாரு. நீ அதுக்கு நாகநந்தி, சொல்ற பரஞ்சோதி, உனக்கு சொல்லாமையா நானே சிவகாமியும் அவங்க அப்பா ஆயரையும் கூட்டு போய் அஜந்தாக்கு காமிக்கலான்னு நினைச்சேன். சரி சொல்றேன். எல்லாரும் மரத்துல இருக்க வேர், இலைகள், பட்டைகள் இதெல்லாம் வச்சு அதை நசுக்கி சாறு எடுத்து கலர் அடிப்பாங்க. அந்த கலர் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஆனா இந்த அஜந்தால இருக்க சித்திரங்கமன் மட்டும் பாறைகள் சில பாறையில ஏற்கனவே கலர் இருக்கும். அது மழை அடிச்சாலும் வெயில் போட்டாலும் அந்த கலர் மாறவே மாறாது. அப்படிப்பட்ட பாறையில நல்லா உடைச்சு அது நல்லா தூள் தூளா ஆக்கி அதுல இருந்து கலர் எடுக்கணும். அப்படின்னா அது அழியாம இன்னும் இருக்கும், எத்தனை காலம்னாலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேட்ட பரஞ்சோதி, சரி பிஸ்வே, கிளம்பும், எனக்கு மனச மாதிரி கொன்றப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே நாகநந்தி, பரஞ்சோதி, எனக்கு ஒரே ஒரு ஆசை. சிவகாமி முடிச்சோடனே அவர்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லுவியா? நீ இப்படி சொல்லு, நான் அவன் மேல குறி பார்த்தேன் கத்திய வச்சு அப்படின்னு சொல்லு. அது காரணம் அவ எதிர்காலத்தை நினைச்சுதான் குறி பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு
சிவகாமி அம்மையார் பாக்குறாரு. பார்த்தா அவங்க முழிச்சிருக்கிறத பார்த்தோன்னே, சிவகாமி முழிச்சுதான் இருக்கியா? நான் பரிஞ்சோயிட்ட சொன்னது எல்லாம் கேட்டியா? ஆமா சிவகாமி, நான் விஷகத்தி எரிய உன் மேல நான் குறி பார்த்தேன். ஆனா நம்ம பரஞ்சோதி அதை தடுத்துட்டான். சரி, இது என்னோட கடைசி பரிசா நினைச்சுக்கோ. சிவகாமி, நீ என்ன மறந்து, உன்னால என்ன மறக்க முடியாது தெரியும், இருந்தாலும் நீ மறந்துதான் ஆகணும். ஆனா நான் உன்னை மறக்க வாய்ப்பே இல்லை. நான் நம்ம பரஞ்சதையும் மறக்க மாட்டேன், ஏன் இந்த மாமழனையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற. என் பரஞ்சோதி, விஷுவே கிளம்பும் அப்படின்னு சொன்னானே, விஷு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்து சத்ருகனை பார்த்து, சத்ருகனா, இப்ப நான் வந்த வழியில போக கஷ்டம், எல்லாரும் நம்ம போக முடியாது, வேறதான் இங்க பாதை இருக்கான்னு பாரு கோட்டைக்குள்ள போக அப்படின்னு சொல்றாரு. இந்த சத்ருகன், ஏற்கனவே பார்த்தேன் பிரபு, இதோ இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிற சேனாதிபதி அப்படின்னு சொல்றாரு. பரஞ்சோதி பார்த்து, சத்ருகனா, குண்டோதரன் எங்க? சேனாதிபதி, அங்க கபாலிகையை தேடிட்டு அவ குகைக்கு போன இடத்துல கபாலிகைக்கு கூப்பிட்டு விஷக்கத்தி வச்சு குத்தி போட்டிருந்தா, குகையில செத்து கிடக்குறான். சரி, அதை விடுங்க, கபாலிகையை நீங்க பாத்தீங்களா? சத்ருகனா, இந்த கபாலிகையும் கண்ணனும் இந்த அரண்மனையில்தான் செத்து கிடக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சிவகாமி அம்மையார் பக்கத்துல வந்து பரஞ்சோதி, அம்மணி, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க, கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிட்ட சிவகாமி அம்மையார், தளபதி, நான் திரும்ப ஒரு தடவை கமலியோட கணவனை பார்க்கணும்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அப்படி பார்க்கணும் அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதாங்க, நீங்க பார். நன்றி, வணக்கம்.